படத்தோட ஸ்டார்ட்டிங்கில் இவர் இன்டர்வியூ அட்டன் பண்ண வருவாப்புல. இன்டர்வியூவில் கேள்வியெல்லாம் ஒன்றுமே கேட்க மாட்டாங்கங்க. எவன்டா சிக்கு வாங்கின்னு இருந்திருப்பாங்க போல் இருக்கு. ஆள் வந்த வண்ணத்துக்கு வாப்பா உக்காரு, ஜாவை பற்றி நான் சொல்கிறேன், உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீ வேலையை பார்க்கலாம், இல்லைன்னா நான் வேறு ஆளை பார்த்துக்கிறேன்றாப்புல வேலையை பற்றி சொல்லுவாருங்க. ஹோட்டல் கேர்டேக்கர் வேலைங்க. ஆனால் ஹோட்டல் மே மாதத்துலேருந்து எப்படின்னா அக்டோபர் வரைக்கும் டோட்டலாக மூடிடுமா. அதுக்கப்புறம் அடுத்த மே வரைக்கும் கிட்டத்தட்ட 6 மாதம் ஹோட்டல் இப்படியே பூட்டியாக தான் கிடக்குமாங்க. எப்படின்னா 6 மாதம் சம்மரில் மட்டும் ஹோட்டல் திறந்துருக்கும், 6 மாதம் வின்டரில் ஹோட்டல் மூடிடும்ன்ற மாதிரி. அதுவும் ஹோட்டலை இப்படி ஹில்ஸ் ரீஜியனில் கொண்டா கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. பனிக்காலத்தில் அவங்க ஊரில் ரொம்பவே மோசமான கிளைமேட்டாக இருக்குமா. பனி புயல்லாம் அடிக்கடி வருமாமா. இப்படி ரோட்டில் ஃபுல்லாக பனியெல்லாம் மறைச்சிருமான்றதால சரி மக்கள் எப்படி வருவாங்கன்றதுக்காக இப்படி பண்ணுறோன்ட்டு இவனுக்கு நீ ஒன்றும் பயப்படாதப்பா, நீ 6 மாதம் கேப்பில் நீ ஹோட்டலில் உன் புள்ள குட்டியெல்லாம் கூட்டு வந்து நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலான்ருவாரு. ஆனால் இப்போ தாங்க இந்த ஜாபில் உள்ள டிஃபிகல்ட்டி என்னன்றதை அதை சொல்லுவாப்புல. ஹோட்டலில் இந்த 6 மாதம் கிட்டத்தட்ட மனிதர்கள் யாருமே வரமாட்டாங்களாம், ஒரு ஈக்காக கூட வராது. நீயும் குடும்பமும் மட்டும்தான்யா இவ்வளோ பெரிய பெரிய ஹோட்டலில் இருக்க போகிறீங்க, அதுவும் தனிமையில் கிடக்கிறது, இப்படி டோட்டல் ஐசோலேஷனில் இருக்கிறது ரொம்பவே சிக்கலான விஷயம் யா. ஏன் சொல்கிறேன்னா ஆல்ரெடி இருந்த கேர்டேக்கர் பைய கிருக்கேன் தான் மொத்த குடும்பத்தையே கோடாலியால் வெட்டி கொண்டுட்டு கடைசியாக அவன் வாயில் ஷாட்கனை விட்டுக்கிட்டு ஆள் சூசைட் பண்ணி செத்துட்டான்யா, நீ பார்த்துக்கையா அப்படின்னு ஆள் ஒரு சூசகமாக ஒரு வார்னிங் கொடுத்து யோசிச்சு சொல்லியாம்பாரு. இவன் சார் நான் ஒரு எழுத்தாளர் சார், என்ன மாதிரியான ரைட்டர்ஸுகளுக்கெல்லாம் சாலிட்யூடு அது எல்லாம் ஒரு வரப்பிரசாதம் சார்ன்ற மாதிரி சொல்லுவான். சார் எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லைன்றாப்ல, நான் வேலையை எடுத்துக்கிறேன்னு நல்லா கான்ஃபிடண்ட்டாக சொல்லிட்டு வேலையிலே ஜாயின் பண்ணிட்டுருவாங்க. அப்புறம் தான் குடும்பத்துக்கு வேலை கிடைச்ச நியூஸை சொல்லி சீக்கிரம் திங்ஸு பொட்டி படிக்கையெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு ரெடி ஆயிருங்க, நான் வந்ததும் டக்குன்னு நம்ம உடனே கிளம்புற மாதிரி இருக்கும்ன்ட்டு ஆள் ஃபோனை வச்சிடுற. இவங்களோட புள்ளங்க பையன் இப்படி தான் கையிலேயே விரலில் ஒரு இமேஜினரி ஃப்ரெண்டு மாதிரி அதுக்கிட்ட பேசுவான். பதிலுக்கு இவனே தான் வாயில் அப்படி சொல்லிக்கிட்டு அதுக்கு டோனின்னு பேரெல்லாம் கூட வச்சுருக்காங்க. அம்மா பிள்ளையோட இந்த இமேஜினரி ஃப்ரெண்டு அவன் வெறும் கற்பனை போலன்னு அசால்ட்டாக அலட்சிய போக்கில் இருந்திருப்பா. ஆனால் அந்த டோனி அது இவனுக்கு உண்மையிலே இந்த நடக்க போகிற ஃபியூச்சரிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸை முன்கூட்டியே பையனுக்கு இப்படி விஷன்லலாம் தந்துருங்க. எப்படின்னா அப்பனுக்கு வேலை கிடச்சிருன்றத அதை அவன் ஃபோனை இப்போ அடிப்பாம்பாரு, இப்போ உனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு இருப்பாம்பாருன்னு பார்த்தா அதே மாதிரி ஃபோன் வருங்க. அதில் தான் இப்படி அப்பன் வேலை கிடச்சிருச்சு சீக்கிரம் கிளம்புங்கன்னு இருப்பாரு. இப்போ அந்த டோனி இவன்ட்ட ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு வார்னிங் சொல்லிடும், போவாதரா போயிடாத, போனீங்கன்னா உனக்கு இதாண்டா நடக்கும்னு ஒரு விஷனையே காட்டும் பாருங்க. ஹோட்டலில் இப்படி ரத்த வெள்ளம் வர்ற மாதிரி அப்படியே ரத்த ஆறு வருதுங்க. அங்கே இந்த 2 பெண் குழந்தைங்க அப்படி நிற்கிற மாதிரி தெரிஞ்சு வந்தால் செத்துருவேன்றத அப்படி காட்டிட பையன் மறுநாளே அப்படியே படுத்த படுக்கை ஆகிடுவாங்க. டாக்டர் அம்மா வந்து புள்ளைய செக் பண்ணி பார்த்துட்டு எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட்டுன்றவாங்க. அப்போ அம்மாக்காரி புள்ளைய அப்படியே ரெஸ்ட் எடுக்க விட்டுவிட்டு டாக்டர் அம்மாள்கிட்ட மட்டும் அப்படியே தனியாக கூப்பிட்டு பேச டாக்டர் அம்மா கேட்பாங்க, என்ன பையன் ஏதோ இமேஜினரி ஃப்ரெண்டுன்றானே, எப்போலேருந்து இந்த புள்ள இப்படி இமேஜினரி ஃப்ரெண்டு வச்சுக்க ஆரம்பித்தான் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்கங்க. நர்சரி ஸ்கூலில் போகிறப்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்ச நாள் அடம் பண்ணிகிட்டு இருந்தான், அப்புறம் அவனுக்கு இன்ஜுரி ஒன்று ஆச்சு, அதுக்கு அப்புறத்துலேருந்துலாம் இப்படி இமேஜினரி ஃப்ரெண்டாக வச்சுக்க ஆரம்பித்தான் அப்படின்னு இவங்க கேட்பாங்க. அப்படி என்னங்க இன்ஜுரி அப்படின்னு, என் புருஷன் அன்னைக்கு ஒரு நாள் ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸில் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தாப்புல, எப்பவும் போல தான் பிள்ளையோட விளாண்டுக்கிட்டு இப்படி தான் கையை பிடிச்சி தூக்கி தூக்கி விளையாடுவார். அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணினதில் என்னன்னு தெரியல ஆள் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தூக்கி விட்டாப்புல, அதில் பையனோட கையை எலும்பு அதுவே டிஸ்லோகேட் ஆகி இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தாங்க அவன் இமேஜினரி ஃப்ரெண்டெல்லாம் வச்சுக்க ஆரம்பித்தான்னு நினைக்கிறேன் அப்படின்னு டாக்டர் அம்மா அப்படியே பார்ப்பாங்க. அடியே நீ சேஃபாக தான் இருக்கியாடி அப்படின்ற மாதிரியே இவ இப்போ டாக்ஸிக் பாசிட்டிவிட்டியில் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லும் பாருங்க, மேடம் என் புருஷன் அப்போலேருந்து குடிப்பழக்கத்தையே விட்டுட்டாருங்க, அவர் குடிப்பழக்கத்தை விட்டு இப்போ 6 மாதம் ஆச்சுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இது இன்னசென்ட்டாக சொல்கிறாங்க. இப்போ அடுத்தாப்பில் இவங்க எல்லாம் ஒன்றா குடும்பமாக சேர்ந்து அப்படியே பொட்டு பிடிக்கலாம் கட்டிக்கிட்டு இப்படி காரில் அந்த ஹோட்டலுக்கு அப்படியே மலையில் போவாங்க. இவன் ஆள் அவன் ஃபேஸ் லுக்கை பார்த்தாலே அப்படியே பயமாக இருக்குதுங்க. பேசுகிறதும் வில்லத்தனமாக தாங்க பேசுவாப்ல. இதாங்க அந்த ஹோட்டலு. நம்ம ஆட்கள் இப்போ ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இவங்க வந்ததும் ஹோட்டல் ஓனர் வாங்க 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 அதுக்குள்ளே வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அவரே இவங்களுக்கு மொத்த ஹோட்டலையும் அப்படியே சுற்றி சுற்றி காட்டுவாப்ல. புள்ள இங்கிட்டு தனியாக அப்படியே விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்கேயே பையன் பார்த்த அந்த விஷனு அது நேரில் வந்து அந்த 2 குழந்தைங்க
அது இப்போ கண்ணு முன்னாடி அப்படியே தெரியும். அப்போ இவங்க 2 பேரும் ஹோட்டல் ஓனரோட அப்படியே ஹோட்டலை சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போவே ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருந்த அந்த மக்கள் எல்லாரும் அப்படியே கிளம்பி பிளாக் பண்ணிக்கிட்டு பொட்டி பொடிக்கெல்லாம் கிடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் எல்லாம் அவர் காட்டிவிட்டு அப்புறம் இதாங்க நம்ம கார்டனு அப்படின்னு இந்த புல் செட்டப்லாம் வச்சுருக்கத இடத்த அப்படியே காட்டிவிட்டு அப்புறமா இந்த பனிக்காலத்தில் போகிறதுக்கு இந்த ஸ்னோ கார் மட்டும்தாங்க இருக்குது, இதில் தான் நீங்கள் ஆத்திர அவசரத்துக்கு ஊருக்குள்ளே போக முடியும்ன்ட்டு காட்டிவிட்டு அப்புறமா ஹோட்டல் உள்ள இந்த இடத்த காட்டி அங்கேயே ஹோட்டல் ஷெஃப்பு இவங்கள்ட்ட அறிமுகம் பண்ணிக்கிட்டு இப்போ ஷெஃப்புங்க அவர் பொண்டாட்டிக்காரையும் பிள்ளையையும் அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு இவங்க சமையல் வேலை அந்த சாப்பாட்டுக்கு இந்த கிச்சனில் தான் நீங்கள் சமைச்சுக்கணும் பார்த்துக்கோங்க, இதான் உங்கள் மல்லிகை ஜாமான் ஸ்டோர் வைக்கக்கூடிய இடம்லாம் இதில் தான் இருக்கும், இது உங்களோட இந்த நான்வெஜ்ஜு இந்த மீட் ஸ்டோரேஜ் ஃப்ரீசருங்க அப்படின்ட்டு அப்படியே காட்டிவிட்டு ஷெஃப்பு தாத்தா அவர் பிள்ளைகிட்ட மட்டும் தனியாக பேசுவார் பாருங்க. மக்களில் சில பேர்கிட்ட தாண்டா இந்த ஒன்றை இருக்க உயிர் சக்தி இருக்கும், அதை நாங்கள் ஷைனிங்னு சொல்லுவோம், எனக்கும் அது இருக்குடா தம்பி, ஷைன் நீ எப்போலேருந்து ஷைன் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னு பேச அங்கே புள்ள அவனோட அந்த ஃப்ரெண்டு அந்த டோனியை பற்றியும் அவனுக்கு வந்த அந்த விஷனை பற்றியும் சொல்லிக்கிட்டு அப்படியே கேட்பாங்க. ஏன் தாத்தா அந்த ரூம் நம்பர் 237 என்ன தாத்தா நடந்துச்சு அப்படின்னு அவர் டேய் அந்த ரூம் பக்கத்து மட்டும் நீ எக்காரணத்தை கொண்டும் போயிடாதரா அப்படின்னு நல்லா கராரா டேய் போயிடாதரா அப்படின்னு அவர் சொல்கிறதுலையே ஏதோ துர்மரணம் நடந்திருக்குன்றத நமக்கெல்லாம் புரிய வருதுங்க. இப்போ நம்ம ஆட்களை இப்போ ஒரு மாதத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க, யாருமே இல்லாத இடத்துல இவ்வளோ பெரிய ஹோட்டலில் ஃபேமிலியாக 3 பேர் மட்டும்தாங்க, இதை நம்ம அப்படியே ராஜ வாழ்க்கைன்ற மாதிரி நினைப்போம் இல்லையா. ஆனால் இவங்களுக்கு இந்த பெரிய ஸ்பேஸில் இப்படி இவ்வளோ பெரிய ஹோட்டலில் 3 பேர் மட்டும் இருக்குது, அது அவங்களுக்கு போக போக இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிப்பாங்க பாருங்க. இப்போ பொண்டாட்டிக்காரியே விடிஞ்சதும் பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு புருஷனை ஏங்க சாப்பாடு சாப்பிடுங்க அப்படிங்கன்னு அப்படி எழுப்ப புருஷன் பொண்டாட்டிங்க 2 பேரும் இப்போ வரைக்கும் சந்தோஷமாக தாங்க இருக்கிறாங்க. பையன் ஹோட்டலுக்குள்ளே இப்படி அவன் சைக்கிளை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு இடமா அப்படியே சுற்றி விளையாடுவாங்க. அப்புறம் அம்மாக்காரி பையனை இந்த இடத்துக்கு இந்த கார்டனில் உள்ள இந்த புல் செட்டப்பில் சுற்றி பார்த்துட்டு அது பார்த்தா உள்ளே போகிறாங்க போயிட்டே இருப்பாங்கங்க. நானாக இருந்தேன்னா கண்டபடி ஸ்ட்ரக் ஆகி வழி மாறி போய் அங்கேயே வெளில வர முடியாமல் மாட்டிக்கிட்டு ஹெல்ப்னு கதறிட்டு கிடப்பேன். இவங்க எப்படி தான் போகிறாங்கன்னு தெரியல, இடம் அந்தளவுக்கு ரொம்பவே கன்ஃபியூசிங்கான பிளேஸாக இருக்குங்க இது. அப்புறமா பையன் ஹோட்டலில் இப்படி சைக்கிளில் எப்பவும் போல் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கப்பவே அப்போது இந்த ரூமில் 237 அடிக்கடி இப்படி வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறான் புருஷங்காரன். அவர் எழுத்தாளர் இல்லையா, இப்படி டைப்ரைட்டர் மிஷின்லேயே இந்த இடத்துல அப்படி தனியாக உட்காந்துக்கிட்டு அப்படியே நொட்டு டைப் அடிச்சுக்கிட்டே கிடப்பாங்க. அங்கே பொண்டாட்டி ஆசையாக வந்து பேச்சை போடும் பாருங்க, ஏங்க நாளைக்கு பனிப்புயல் வருவாங்க, நம்ம ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறாங்க அப்படின்னு. நான் அதுக்கு என்னடி பண்ணுறது அப்படின்பா. இவ இன்னசெட்டா ஏங்க இப்படி எரிஞ்சு விழுகிறீங்க அப்படின்னவும், நான் ஒன்றும் எரிஞ்செழிஞ்சு விழுகலடி அப்படின்னு ஆளு ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் இவள்கிட்ட காட்ட ஆரம்பிப்பான். அப்படி கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாம அப்படியே இடையில அப்படியே சிரிச்சுக்கிட்டு அங்கங்க அப்படி மூஞ்சி கொடூரமா மாறுதுங்க. கடைசியாக சொல்லிடுறான், நீ எப்பெல்லாம் இங்கே வந்து என்னை இன்டரப்ட் பண்ணுறியோ அப்போல்லாம் என்னோட ஃபோக்கஸை நீ டிஸ்ட்ராக்ட் பண்ணுறடி, பாத்தியாடி கிறுக்கி, நான் இந்த இடத்துல டைப் பண்ணுற சத்தம் கேட்டுச்சுன்னா நீ இந்த இடத்துக்குள்ளவே வரக்கூடாதுடி புரியுதாடி அப்படின்னு. இளவெடுத்தவளை ஏன்டி முழிச்சுக்கிட்ட நிற்கிற அப்படின்னு இவ பயத்துலங்க அப்படியே அப்படியே பேசாமல் ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நின்றுட்டு இருப்பா பாருங்க. ஓய்யோ. அப்போ கடைசியா சரி புரியுதில்ல, கிளம்பு காற்று வரட்டுன்ற மாதிரி போடி இவளேன்றாப்புல ஆள் பயங்கர ரூடா. அதுவும் அவன் பாடி லாங்குவேஜும் அவன் ஆட்டிடியூடே ஐயோ, அது அவன் ஃபேஸ் கட்டுக்கும் அவன் வில்லன் ஃபேஸில் இப்படி பேசுகிறப்போ அங்கே கூட இருக்க பொண்டாட்டி நிலைமையை யோசிச்சு பாருங்க. நீங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எப்படி இருக்கும்? ஓய்யோ, இவ பயந்துக்கிட்டே அப்படியே சரிங்க அப்படின்னு போயிடுறா. இதுக்கு அப்புறத்துலேருந்து பொண்டாட்டிக்காரிங்க புருஷன்ட்ட சீன்றதே இல்லைங்க, பேசினா எங்கே கிறுக்கன் கடிச்சு விட்ருவானோன்ட்டு பேசுகிறதே இல்லை போல் இருக்கு. அவள் பாட்டுக்கு இப்படி பிள்ளையோட இந்த பனி கிளைமேட்டில் அந்த வெள்ளை பனியில் அப்படியே விளையாடுறதெல்லாம் இவன் அப்படி ஜன்னலில் அப்படியே பார்த்துக்கிட்டு இப்படி ஒரு கொடூர லுக்கு கொடுத்துக்கிட்டு அப்படி நிற்கிறான். பொண்டாட்டிக்காரியே போயிட்டு அந்த ஹோட்டலில் இருக்க இந்த ரேடியோ மைக்கில் மூலமாக இப்படி ஊர் போலீஸ்கிட்ட ஃபோனை போட்டு
ஏங்க ஹோட்டலில் உள்ள ஃபோன் கனெக்ஷன்லாம் டவுன் ஆயிருச்சு, எப்போங்க சரி பண்ணுவீங்க அப்படின்னு அவரு, இல்லை மேடம் புயல் பயங்கரமாக இருக்குன்றதால இப்போதைக்கு சரி பண்ண முடியாது, நீங்கள் ஹோட்டல்லையே பத்திரமா சேஃபாக இருக்கீங்க தானே அப்படின்னு நல்லா அக்கறையாக பேசிகிட்டே இருப்பார். பொண்டாட்டிக்கு இந்த அக்கறையான பேச்சை புருஷங்கிட்டேருந்து எதிர்பார்த்துருப்பாங்க. அது இப்படி யார்கிட்ட இருந்தோ கிடைக்கிறதுன்னு அவங்க அப்படியே பெயின்ஃபுல்லாக இருக்குங்க அவங்களுக்கு. இங்கிட்டு புள்ள எப்பவும் போல் அப்படியே சைக்கிளில் ஹோட்டலில் அப்படியே பூரா சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிப்பான். அங்கே இந்த 2 பொண்ணுங்க அப்படி வந்து இவன் கண்ணு முன்னால் இப்போ வந்து நிற்கிது. ஹலோ டேனி, வாடா எங்கள் கூட விளையாட, வாடா டேனி, கடைசி வரைக்கும் நீ எங்களோடவே தாண்டா இருக்கணும், ஃபார் எவர் விளையாடணும் வா அப்படின்னு அப்படி செத்து போய் கிடக்கிற மாதிரி விஷுவல்ஸை காட்டி இவனை சாக கூப்பிடுங்க. பையன் டக்குன்னு ஒரு செகண்ட் கண்ணை மூடிடுவாங்க. அதுங்க போனதுக்கு அப்புறமா இமேஜினரி ஃப்ரெண்டு அந்த டோனிட்ட, டேய் பயமா இருக்குடா அப்படின்னு, அது டேய் அந்த ஷெஃப் தாத்தா சொன்னதை நினச்சிக்கடா, அதுங்கெல்லாம் ரியல் இல்லை, வெறும் இந்த புக்கில் இருக்க பிக்சர்ஸ் அவள் தான்டா அப்படின்னு பயத்தை கொஞ்சம் ஆறுதல் படுத்துகிறாப்புல இருக்கும். இப்போ திங்கக்கிழமை காட்டுறாங்க. விடிஞ்சதும் அம்மாக்காரி டிவி பார்த்துக்கிட்டு இருக்க, பக்கத்துலேயே புள்ள, எம்மா ரொம்பவே குளிருதுமா, நான் போய் உள்ள ரூமில் இந்த குளிர்காய ரூமுக்கு போட்டுமா அப்படின்னு. இவன் செல்லம், அப்பா நைட்டெல்லாம் இப்போ தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு, இப்போ தான் தூங்க ரூமுக்குள்ளே போயிருக்காரு, நீ போனீன்னா அவரை தூக்கத்துலேருந்து எழுப்பி விட்டுருவேன் வேண்டாண்டாங்கும். இவன் இல்லைம்மா நான் சத்தமே போடாமல் போகிறம்மான்ட்டு கன்வின்ஸ் பண்ணி அப்படி ரூமுக்கு அப்படியே பொத்துனாப்பில் போவான் பாருங்க. அங்கே ஆள் தூக்கம் வராமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. புள்ளைய கூப்பிட்டு பேச்ச போட புள்ள கேட்பாங்க, எப்பா நீங்கள் இப்போல்லாம் ஒழுங்காக தூங்குறீங்களா என்னப்பா அப்படின்னு. இவனும், எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுடா மகனே, எனக்கு இப்போல்லாம் நிறைய வேலை இருக்குடா அப்படிம்பான். கடைசியாக புள்ளையையும் இப்படி மூஞ்ச ஒரு மாதிரி இந்த வில்லன் லுக்கை கொடுத்து அவனுக்கு நல்லா பயத்தை கிளப்பி விட்டு தாங்க அனுப்புவான். இப்போ ஒரு நாள் விட்டு வெட்னஸ்டேவை காட்டுறாங்க. அங்கே பையன் ஹோட்டலில் இந்த இடத்துல சும்மா அப்படி டாய்ஸை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்க, அங்கே உள்ளுக்குள்ளேருந்து ஒரு பால் அப்படி வருது. இவன் பால் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு போய் பார்க்க, அங்கே இந்த 237 ரூமு ஓப்பனில் இருக்கும் பாருங்க, யாராச்சும் உள்ளே இருக்கீங்களா அப்படின்ட்டு பையன் அப்படியே உள்ளே போகிறாங்க. அப்போ இங்கிட்டு புருஷங்காரங்க ஆள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அப்படியே தூங்கி தூக்கத்தில் ஏதோ கெட்ட கனவு கண்டுபிட்டு நல்லா சத்தமாக ஆன்னு கத்திட்டு கதறிட்டு கிடப்பான். பொண்டாட்டி பயத்தில் போயிட்டு, என்னங்க ஆச்சு ஏதுங்க ஆச்சு அப்படின்னு கேட்கவும், கெட்ட கனவு கண்டன்ட்டே அப்படின்ட்டு ஆள் ஒரு மாதிரி அப்படியே பேய் வந்த மாதிரி அப்படியே எந்திரிக்கிறாங்க. அப்போ புள்ளையும் இங்கே அப்படியே வருவான். இவன், டேய் அப்பா நல்லா இருக்காருடா, நீ போடா போடா நீ மேலே போடா நான் வரேன்ட்டு அனுப்பிட்டு இருப்பா. பார்த்தா அவன் பாட்டுக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க. அம்மா கறி என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு கிட்ட வந்து பார்த்தா, அடே கழுத்தில் என்னடா ஆச்சு, யாரா இப்படி பண்ணா அப்படின்ட்டு அப்படி இவனை பாப்பா பாருங்க. அங்கே கிறுக்க அப்படி ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு, யோ நீயா என் புள்ளையை எப்படி அடிச்சது, யோ நீயா அப்படின்னு இவனும் அதுக்கு ஒரு மாதிரி இல்லைம்மா அப்படின்ற மாதிரியே பார்ப்பான் பாருங்க. இவன் அடே கிறுக்கு பயில அது இதுன்னு கோவத்தோட நல்லா கெட்ட வார்த்தையில திட்டிவிட்டு புள்ளையை தூக்கிட்டு அப்படியே போயிடுவா. கிறுக்கனுக்கு அங்கே ஒரு மாதிரி வெறி வர ஆரம்பிக்குதுங்க. போயிட்டு ஹோட்டலில் இருக்க அந்த பாரில் அப்படியே குடிக்க போனால் அங்கே திடீர்னு இது வந்து இவன் கண்ணுக்கு முன்ன அப்படியே பார் டெண்டர் மாதிரி அப்படியே வந்துடுதுங்க. இது பேயா இல்லை ஆள் ஸ்லீப் டிப்ரிவேஷனில் தூக்கமின்மை காரணமா, இது வெறும் ஹாலுசினேஷனான்னு தெரியாதுங்க. அப்புறம்தான் இது சரக்கெல்லாம் ஊற்றி கொடுக்கறத பார்த்துட்டு ஓகே இது பேயின்றது நமக்கு புரிஞ்சுக்கலாம். கூடவே படத்தோட ஸ்டார்டிங்கில் பொண்டாட்டிக்காரி டாக்டர் அம்மாள்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, ஒரு தடவை என் புருஷன் குடிச்சிட்டு ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் நல்லா குடிச்சிட்டு பையனை அப்படி எப்பவும் விளையாடுற மாதிரி அப்படி தூக்குறப்ப நல்லா இந்த தடவை ஃபோர்ஸ் கொடுத்து பையன் கை டிஸ்லோகேட் ஆகிற அளவுக்கு பண்ணிவிட்டாரு. அப்போலேருந்து குடிப்பழக்கத்தையே 5 மாசமாக குடிப்பழக்கத்தையே விட்டுட்டாருன்றக்குள்ள இப்போ அந்த ப்ராமிஸை பிரேக் பண்ணிக்கிட்டு இங்கே உட்காந்து திரும்பவும் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆக போகுதான்னு தெரியல. இதில் முன்னையாச்சும் வெறும் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல இருந்து அதுக்கே கை டிஸ்லோகேட்னா இப்போ இப்படி ஸ்லீப் டிப்ரிவேஷனும் அதுக்கப்புறம் இந்த ஐசோலேஷன்ற இந்த தனிமையும் இது இன்னும் கூடுதல் ஸ்ட்ரெஸ்ல ஆள் அப்படியே பயங்கரமாக ஆயிருச்சு. ஆள் இப்போ குடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன பண்ண போறானோ, சும்மாவே பொண்டாடிட்டு எரிஞ்சு விழுவான். இப்போ இவன் பண்ணாத தப்புக்கு திட்டிட்டு போயிட்டா வேற என்னத்தை பண்ண போறானோன்னு தோணுங்க நமக்கு. அப்போ பொண்டாட்டிக்காரி அப்படியே பதட்டத்திலேயே இங்கே இவன்ட்ட வந்துவிட்டு, ஏங்க புள்ளைய அந்த 237 ரூம்ல பாத்ரூம்ல ஏதோ ஒரு பைத்தியக்காரி பொம்பளை நம்ம புள்ளைய கழுத்து நெரிச்சு கொல்ல பார்த்துருக்காங்க, போய் பாருங்கங்க அப்படின்னு அழுதுகிட்டே கதறும். இவன் என்ன ஏதுன்னு பார்க்க போவாங்க அங்கே. அப்போ இங்கிட்டு செஃப்புக்கும் இங்கே புள்ளைக்கும் ஏதோ ஒரு மாதிரி விஷன்லாம் வந்துகிட்டு இருக்குது. ஷெஃப் அவரு வேற ஏதோ ஊரில் கிடப்பாரு, பார்த்தா இப்படி புள்ளையோட சேர்ந்து அவருக்கும் அந்த விஷன்லாம் அப்படியே பேரலாம் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இங்கே புருஷங்க அப்படி இந்த ரூமுக்குள்ளே போனால் பாத்ரூமில் குளிச்சுக்கிட்டு இருந்த இந்த பொண்ணு
அப்படி இவன்ட்ட அப்படியே வர ஆளு ஏதோ பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு அப்படி குஜால் பண்ணலான்றாப்புல அப்படியே பார்க்குறான். அது இவனோட அப்படி செக்ஷுவல் இச்சையை அப்படியே தூண்டுற மாதிரி அப்படியே நியூடா அப்படி இவன்ட்ட வந்து அப்படியே வாயோட வாயை வச்சு கிஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ டக்குன்னு அப்படியே கண்ணை மூடினவன் அப்படி ஒரு செகண்ட் கண்ணை திறந்து கண்ணாடியில் பார்ப்பான் பாருங்க. கிளவி உடம்பு அப்படியே தெரியும் பாருங்க. ஓய்யோ அப்போ கிளவி இவன்ட்ட அப்படியே வாடா வா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வருவான். ஆளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாதுங்க. அப்படியே பயந்துக்கிட்டு ரூம் கதவை சாத்திட்டு ஓடிடுவான். ஆளுக்கு ஒரு மாதிரி ஹோட்டல் மேலே அப்சஸ் ஆகி போச்சுங்க. எங்க நம்ம உள்ள பேயை பார்த்தேன்னு சொன்னா பொண்டாட்டி உடனே ஹோட்டலை விட்டு கிளம்பாங்கன்னு பயந்துக்கிட்டு ஓடிடுவாளோ அப்படின்னு ஹோட்டலை விட்டு போகிற மாதிரி இருக்குமோன்னு போயிட்டு பொண்டாட்டிட்ட நான் பார்த்தேன்டி அப்படிலாம் ரூமுக்குள்ளே யாருமே இல்லை அப்படின்னு ரூமு டோட்டலாக எம்டியாக இருந்துச்சுன்னு பொய்யே சொல்லிவிட்டு கூடவே எனக்கு என்னமோ நம்ம புள்ளையே அவனை தானே கழுத்தை நெரிச்சிக்கிட்டு அப்படி தான் பண்ணியிருப்பானோன்னு தோணுதுரி அப்படின்னு. அப்போ பொண்டாட்டிக்காரிங்க அப்படியும் என்ன வேணா இருக்கட்டுங்க, நம்ம இங்கேருந்து நம்ம வெளில போயிடலாம் அப்படின்னவும் என்னடி சொன்ன ஹோட்டலை விட்டு வெளில போகணுமா அப்படின்னு அங்கே அவன் மூஞ்சி அந்த பழையபடி அந்த கொடூர ஃபேஸுக்கு அப்படியே வில்லத்தனத்தை அப்படியே மொத்தமாக இறக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஓய்யோ எப்படின்னா ஆளு ஹோட்டல் கேர்டேக்கர், நம்ம வெறும் வேலைக்காரன்றதை மறந்துவிட்டு இவன் இப்படி இத்தனை நாளா அப்படி தனியாக இப்படி ஹோட்டலில் அப்படியே சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததும் இவனுக்கு மனசுக்குள்ள ஓகே ஹோட்டலுக்கு நம்ம தான் ஓனர்ன்ற நினைப்பே வந்திருக்குது போல் இருக்கு. ஹோட்டலை விட்டு எக்காரணத்தை கொண்டு வெளிலே போக மாட்டேன், இது ஏன் ஹோட்டல் எனக்கு தான் சொந்தன்ற மாதிரி ஹோட்டல் மேலேயே அப்படியே உரிமை எடுத்துக்கிட்டு இது மேலே பயங்கரமாக அப்சஸ் ஆகிட்டு ஆளு இப்படி பைத்தியமாகவே மாறிட்டு கிடக்குறாங்க. அப்போ பேரலா புள்ளிக்குங்க அவனுக்கு இப்படி இந்த ரெட் ட்ரம்னு ரூம் கதவுல எழுதுற மாதிரியும் அப்புறம் ரத்த ஆறு வர்ற மாதிரியும் இந்த 2 விஷனும் அவனுக்கு வந்துக்கிட்டே கிடக்கு. அப்போது ஷெஃப்புங்க அவருக்கு விஷன் வந்திருக்கும் இல்லையா, ஆள் இப்போ என்ன பண்ணுவார்னா அவர் வீட்டில் இருந்தபடியே இந்த ஊர் லோக்கல் போலீஸுக்கு ஃபோனை போட்டு ஹோட்டலுக்கு ஃபோன் போக மாட்டேங்குதுங்க, என்ன சார் ஆச்சு எது சார் ஆச்சுன்னு கேட்பாங்க. அவங்களும் சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி பனி புயல் அடிக்குது, ஹோட்டல் 9 டவுன் ஆயிடுச்சு, நாங்கள் வேணால் ரேடியோவில் அந்த ஹோட்டலுக்கு கம்யூனிகேட் பண்ணி டைப் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எங்களுக்கு கூப்பிடுங்க சார் அப்படின்னு வச்சு விடுவாங்க. இங்கே கிறுக்கங்க பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டுட்டு இருடி நான் உன்னை சரக்கை போட்டு வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு திரும்ப அப்படி பாருக்கு போவாங்க. அங்கே ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்கிற மாதிரி அப்படியே இடமே ஒரு மாதிரி கோலாகலமாக இருக்குது. ஆள் அப்படி போயிட்டு பாரில் பேயிட்ட அப்படியே சரக்கை வாங்கி நல்லா மடா குடிச்சுட்டு ஃபங்க்ஷன்லேயே அப்படியே டான்ஸை போட்டுக்கிட்டு இருப்பான். அங்கே வெயிட்ரு இவன் மேலே அப்படியே தெரியாமல் ஜூஸை தட்டி விட்டுவிட்டு வாங்க சார் இதை நான் க்ளீன் பண்ணி தரேன் வாங்க நம்ம பாத்ரூமுக்கு போகலான்னு கூப்பிட்டு போய் அங்கே போய் பேசிப்பாங்க. அப்போது இவன் கேட்பாங்க அவர்கிட்ட, சார் நீங்கள் இந்த ஹோட்டல் கேர்டேக்கர் தானே, நான் உங்களை நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்கேன், நீங்கள் உங்கள் 2 பெண் குழந்தையும் கொண்டுவிட்டு நீங்களும் கடைசியில் சூசைட் பண்ணி செத்துட்டீங்க தானே, நியூஸ் எல்லாம் பார்த்தங்க படித்தங்கன்னு அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அவர் முழிப்பார் என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரியே. அப்புறம் இப்போ தாங்க டோனை மாற்ற ஆரம்பிக்குது, டேய் நீ தாண்டா இப்போ கேர்டேக்கர்னு. அவர் கிறுக்கனை இன்னும் வெறியேற்றுற மாதிரி நல்லா உசுப்பேத்தி விட்டுருவாருங்க. டேய் உன் புள்ள ஹோட்டலுக்கு வெளியில் இருக்க எவனோ ஒருத்தனை தொடர்பு வச்சுக்கிறான்டா, அதுவும் அவன் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவன்டான்னு இவனுக்கு நல்லா இனவெறியை வேற தூண்டி விட்டுருவான். அப்போது இங்கிட்டு புள்ளையோட விஷனு அது கூடி போய் அது இப்போ ஒரு மாதிரி இவனுக்கு வலிப்பு வந்து புள்ள ரொம்பவே உடம்பு முடியாமல் போயிட அம்மாக்காரி துடிச்சு போயிடுவாங்க. இவளுக்கு புருஷன் இவன் ஹோட்டலை விட்டு வெளில வரமாட்டான்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. இருந்தும் எமர்ஜென்சிங்க நம்ம புள்ளைய ஹோட்டலை விட்டு கூட்டு போகணுங்க அப்படின்றத இதை புருஷன் சொல்றதுக்கே அப்படியே பயந்துகிட்டு இப்படி மனசு பூரா பயத்தோட அப்படியே ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே கிடப்பா பாருங்க. அழுகையே வருது அவளுக்கு. அப்போன்னு இந்த உள்ளூர் போலீஸு இவங்க ஹோட்டலில் உள்ள இந்த ரேடியோவில் கான்டாக்ட் பண்ணுற மாதிரி அப்படி ரேடியோவில் ஹலோ மைக் 2 ஓவர் 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 அப்படின்னு கத்திக்கிட்டே கிடப்பாங்க. ஆனால் அங்கே வில்ல பையதாங்க அப்படி வந்து பார்த்துட்டான் ரேடியோவை மொத்தமாக அப்படியே அக்கக்கா பிச்சு தூக்கி எறிஞ்சிடுறாங்க. இங்கிட்டு ஷெஃப் தாத்தா இவர் போலீஸ்க்கு ஃபோன் அடித்து என்ன சார் பேசுனீங்களா என்னாச்சு அப்படின்னு கேட்க அவங்க இல்லை சார் ஹோட்டல்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்னதும் சரின்னு இப்போ இவரேங்க அவர் ஊர்லேருந்து இவங்க ஊருக்கு இப்படி ஃப்ளைட்டு பிடிச்சி ஆள் வேலை மெனக்கட்டுக்கு அப்படி கிளம்பி அவர் இவங்க ஊருக்கு வருவார். இப்போ உள்ளூர்காரன்ட்ட ஒருத்தன்ட்ட ஃபோன் அடித்து ஹோட்டலுக்கு போகிற அந்த ரோட்டில் உள்ள அந்த பணியெல்லாம் எடுக்க சொல்லி
அடுத்ததா இவரே கார் எடுத்துக்கிட்டு அந்த ஹோட்டல் பக்கத்து அப்படியே பனி புயல்லையும் உயிரை பணைய வச்சு அப்படியே வந்துகிட்டு இருக்காருங்க. இங்க பொண்டாட்டிக்காரியே பயத்துல அப்படியே கையில பேஸ்பால் பேட்டை எடுத்துக்கிட்டு கிறுக்கனை பார்க்க போவா பாருங்க. அங்க ஆளு இத்தனை நாளா வேலை பார்க்குறேன் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணாதறின்னு போட்டு டைப்ரைட்டர் மிஷினில் நொட்டுன்னு தட்டிக்கிட்டே கிடந்திருப்பான்ல. பார்த்தா இதை தாங்க ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப அடிச்சு வச்சிருக்கான்றத பார்த்ததும் இவ போச்சு, அவன் முழு கிறுக்கனாவே ஆகிட்டான்றத புரிஞ்சிருதுங்க. இவ உச்சக்கட்ட பயத்தில் அப்படி நின்றுட்டு இருப்பா பாருங்க. அப்போ பின்னாலேருந்து என்ன செல்லம் பார்க்குற அப்படின்ட்டு இவன் குரல் கேட்கும் பாருங்க. ஓய்யோ கிறுக்கன் மொத்த வில்லத்தோணத்தோட அப்படி வருவான். இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. வேற மாதிரி அந்த பயத்தை கிளப்புற மாதிரியான மூமெண்ட்டாக இருக்கும் இது. இவள்கிட்ட பேசிட்டு அப்படியே கிட்ட வந்துகிட்டே இருப்பான். டே பின்னால போடா, அடிச்சிருவேண்டா, கிட்ட வராதரான்னு அப்படியே பேட்டை விசிறிக்கிட்டே அப்படியே பின்னாடியே அப்படியே ரூம் பக்கத்து போகலான்றாப்ல அப்படியே இவன்ட்ட விசிறிக்கிட்டே அப்படியே பின்னாடி போவான். அப்போ இவன் பேட்டை அப்படியே புடுங்குற மாதிரி வரவும் மட்டார்னு கையிலே ஒரு அடியை போட்டுருவா. அப்புறம் மண்டையில் ஒரு அடி, சரியான அடியை போட்டுருவாங்க. ஆள் அங்கேயே அப்படியே சாஞ்சி ஸ்டெப்ஸில் அப்படியே உருண்டுக்கிட்டே போய் மயங்கிடுவான். அப்போ பொண்டாட்டிக்காரி இவனை தரன்னு இழுத்துட்டு கொண்டு போய் இந்த க்ரோசரி ஸ்டூமில் போட்டு அப்படியே கதவை போட்டு லாக் பண்ணி விட்டுருவாங்க. இவன் கதவை திறக்க சொல்லி துறடி ஒழுங்கா திறந்துடுடின்ட்டு. அப்புறம் பேபி நீ அடிச்சதுல என் தலை நல்லா அடிபட்டுருச்சுரி, ஹாஸ்பிட்டலுக்கு போலாண்டி வாடி, அப்படியே நம்ம புள்ளையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலான்னு நீனு நல்லவனாட்டம் அப்படியே பேச இவ அழுதுகிட்டே போடா நான் திறக்க மாட்டேன் அப்படின்ட்டுருவா. அடியே உன்னால இந்த ஹோட்டலை விட்டு எங்கேயும் போக முடியாதுரே, நான் ஆல்ரெடி நீ வெளில போகாதபடி நான் வேலையை பார்த்துட்டேன்டி, நீ போய் பாரு அப்படின்னு. இவன் என்னத்த சொல்றான்னு ஒண்ணுமே புரியாம அப்படி போய் கார் கேரேஜுக்கு போய் பார்த்தா அவன் சொன்ன மாதிரியே கிறுக்கன் வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. அங்க கட் பண்ணா இப்போ நைட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ கீழே கிறுக்கன்ட்ட கதவுக்கு அந்த பக்கத்தே இருந்து அந்த பேய்கள் இவனை நல்லா உசுப்பேத்தி விட்டுருக்குது. டேய் நீ ஒரு பொட்டடா அது இதுன்னு கடைசியில் டேய் போய் எல்லாத்தையும் கொண்டுடா அப்படின்னு கதவையே லாக்கையே திறந்து விட்டுருதுங்க. அதே சமயம் இங்கே பொண்டாட்டிக்காரி நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ புள்ள கையில் ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு இவ்வளோ தான் கொல்ல போகிறான்னு நினச்சேன். பார்த்தா அப்படியே பக்கத்தையே லிப்ஸ்டிக் எடுத்து கதவுல ரெட் ட்ரம்னு எழுதுறான். அப்போ அம்மாக்காரியை முழிச்சதும் புள்ள கையிலேருந்து கத்தியை பிடிங்கிட்டு அப்படியே கட்டி அழுவாங்க பாருங்க. அப்போ மிரரில் தாங்க இந்த ரெட் ட்ரம்ன்ற வார்த்தை அப்படி மிரரில் அப்படி மர்டர்னு அப்படி மாறி தெரியுது. இவங்களை பார்த்துட்டு அப்படியே பயந்து அலறுவாங்க. அப்போன்னு இந்த கிறுக்கனும் வந்துருவாங்க. கடப்பாறையை போட்டு அட்டி கதவை பேத்துக்கிட்டு இருப்பாரு. இவளுக்கு பயத்துல உள்ளுக்குள்ள கையும் ஓடாது காலும் ஓடாதுன்றாப்ல. ஐயோ அப்படி இருக்கும். சரின்னு முதல்ல இப்படி புள்ளைய மட்டும் பாத்ரூம் ஜன்னல் வழியா அப்படியே வெளில அனுப்பி விட்டுருவா. ஆனா இவளால வெளில போக முடியாம ஜன்னல் சின்னதா இருக்குதுங்க. அப்போன்னு கிறுக்க ரூம் கதவை உடைச்சுக்கிட்டு இப்போ இந்த பாத்ரூம் கதவை வந்து அட்டிச்சு பேத்துக்கிட்டு இருப்பான் பாருங்க. ஐயோ அப்போ உள்ள இருக்கவளுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நானா இருந்தேன்னா பட்டுன்னு ஹார்ட் அட்டாக்லேயே வந்து இந்த இடத்துல தான் செத்தே போயிருப்பேன். நீங்க இப்படி ஒரு கிறுக்கன்ட்ட இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஓய்யோ இவளுக்கு சரியான ஃபியர்ஃபுல்லான மொமெண்டா இருக்குது. அப்படி அலறுவாங்க. இது ரொம்பவே ஐகானிக்கான சீனுங்க. அந்த அளவுக்கு ஃபியர்ஃபுல்லான மொமெண்டா இருக்கும். இவன் அப்படி கதவை உடைச்சுட்டு இவள்கிட்ட இப்படி கதவு ஓட்டையில அப்படியே மூஞ்ச காட்டிட்டு வந்துட்டேன் செல்லம் வந்துட்டேன் அப்படின்னு அப்படி கதவை திறக்க போவான். இவ பட்டுன்னு அவன் கையில சரட்டுன்னு ஒரு நல்ல அறுத்து விட்டுருவாங்க. ஆளு வழியில கதறுவான். இந்த இடத்துலலாம் நான் இவ செத்துட்டானே நினைச்சேங்க. அப்போன்னு ஹோட்டல் வெளில அந்த காரு சத்தம் கேட்கும் பாருங்க. செஃப் தாத்தா தாங்க இவங்களை காப்பாத்துறதுக்கு அப்படி சாமி மாதிரி அப்படி கருப்பன் சாமி மாதிரி வந்துருவாப்ல. கிறுக்க இப்போ இவளை விட்டுவிட்டு போய் முதல்ல அந்த வந்தவனை அந்த கருப்பினத்தை சேர்ந்தவன் அவனை கொல்றதுக்கு அப்படி வெறியோட போய் அப்படி ஒளிஞ்சிருப்பான் பாருங்க. அவர் அப்படி ஒளிஞ்சிருந்தா அவன் நெஞ்சிலேயே கடப்பாறைய சுருகி அதுவும் புள்ளக்காரன் முன்னாடியே அப்படியே கொண்டுட்டு இப்போ புள்ளைய விரட்டிக்கிட்டு அப்படியே வருவான் பாருங்க. புல்லுக்காரன் பயத்துல வெளில இந்த கார்டன் உள்ள இந்த புல் செட்டப்புக்குள்ள அப்படியே பூந்து அந்த பனியில அப்படியே ஓடுவான் பாருங்க. பின்னாலேயே கிறுக்கன் புல்ல ஓடுற அந்த பனியில விழுகிற அந்த கால் தடத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே வந்துகிட்டு இருப்பான். அப்போ புல்ல ஒரு செகண்ட் என்ன இவன் வந்துகிட்டே இருக்கானே அப்படின்னு ஒரு செகண்ட் அப்படியே சுதாரிச்சிருவாங்க. எப்படி நம்ம போற இடத்துக்குலாம் கரெக்டா வர்றான், ஓஹோ ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்றியா நீ அப்படின்னு இரு இப்ப எப்படி ஃபாலோ பண்ணி வர்ற அப்படின்றாப்ல. அப்படி இவன் ஃபுட் ஸ்டெப்பை அப்படியே கையாலே அழைச்சிக்கிட்டு
எடுத்துக்கிட்டு போய் இந்த புல்லுக்கு பின்னாடி அப்படியே ஒளிஞ்சிட ஆளு எங்கே போனா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகி வேற பக்கத்து ஓடிடுவான். பையன் இதில் தப்பிச்சு இவனுக்கு தான் புல் பாதையில் அம்மாக்காரி டெய்லி இதில் விளாண்டு விளாண்டு வெளில வர்றது எப்படின்னு அவன் மண்டையில் நல்ல ஒரு மெமரியே பதிய வச்சிருப்பாள்ல. புல்லை இதை யூஸ் பண்ணி அப்படி திரும்பவும் ஹோட்டல் பக்கத்து அப்படி வந்துடுவான். அங்கே அம்மாக்காரி அந்த செஃப் தாத்தா வந்த அந்த காரை எடுத்துக்கிட்டு புள்ளைய கூட்டிகிட்டு கிளம்பிடுவாங்க. அப்போ கிறுக்கங்க பனியில் ஆல்ரெடி இந்த புள்ளைய துரத்துனதில் அதில் ஒரு மாதிரி மூச்சு தண்ணீரிக்கிட்டு மூச்சை வேற அப்படியே எக்கு தப்பா வாயில் ப்ரீத்திங் பண்ணிட்டு அப்படியே ஓடி இருப்பான். இப்போ இவங்க போகிற சத்தத்தை கேட்டுவிட்டு அப்படி கத்த முடியாமல் அப்படியே கத்திட்டு இருப்பான். கடைசி அப்படியே சாஞ்சிருவாங்க. இப்போ அம்மாவும் பிள்ளையும் இந்த ட்ரமாட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இந்த கிறுக்கன்ட்டேருந்து தப்பிச்சு அப்படியே எஸ்கேப் ஆகிற இப்போ விடிஞ்சதும் கிறுக்கன் அப்படி பனியில் உறைஞ்சு அப்படியே செத்து கிடக்கிறத காட்டுறாங்க. அப்போ கடைசியாக ஹோட்டலுக்குள்ள கேமராவை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே போய் இந்த ஃபோட்டோவை காட்டுறப்ப தான் தெரியுது, ஓஹோ ஹோட்டலில் இருக்க பழைய ஃபோட்டோவில் இப்போ செத்த கிறுக்கன் ஆல்ரெடி உள்ள ஃபோட்டோவில் இருக்கிறான். இவன் தாங்க அப்படி ஹோட்டலுக்கு ஓனர் மாதிரி அப்படி முன்ன நிற்கிறான். இப்போ மறுபிறவி எடுத்து இப்படி திரும்பவும் ஒரு லூப்பில் மாட்டி திரும்ப செத்து அந்த ஹோட்டலில் உள்ள மற்ற ஆவிகளோட ஆவிகளா அப்படி ஜாயின் பண்ணிக்க போகிறான்றத அப்படி காட்டி அங்கே இந்த படத்தை இந்த ட்ரமாட்டிக்கான எண்டிங்கை கொடுத்து அப்படி இந்த படத்தை முடிக்கிறாங்க.